நண்பர்களே, கொஞ்ச நாள் வீடியோ போடலன்னா என்னை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? வந்துட்டேன், திருப்பி வந்துட்டேன். என்னடா இடம்லாம் புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வீடு மாறிட்டேன். இந்த வீடியோ மட்டும் ஒழுங்கா ரீச் ஆகல, அடுத்த வீடியோ ஹோம் டூர் தான் போடுறேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த சோசியல் மீடியா காலகட்டத்துக்கு கொஞ்சம் லைக் வாங்குறதுக்கும், கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வாங்குறதுக்கும், கொஞ்சம் ஷேர் கமெண்ட்லாம் வாங்குறதுக்கு அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. நாய்படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளா நானே உட்கார்ந்துருக்கேன். ஆனா அந்த லைக்கையும் ஃபாலோவர்ஸையும் வாங்குறதுக்காக எந்த லெவலுக்குனாலும் அடிமட்டத்து வரைக்கும் அலசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளா ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ போட்டேன்ல, அந்த மாதிரி நிறைய கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு டெஸ்ட் வச்சு பாத்திரலாம். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனால, அதாவது என்னால எவ்வளவு கிரிஞ்ச தாங்க முடியுது, மைக் ஒர்க் ஆகுதா? எவ்வளவு கிரிஞ்சு தாங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெஸ்ட் வச்சு பாத்திரலாம் அப்படின்னு இருக்கேன். என்கிட்ட ஒரு ஃபோல்டர் நிறைய கிரிஞ்சு வீடியோஸ் இருக்கு, நூத்துக்கணக்கான வீடியோஸ் இருக்கு. என் சேனல் வீடியோ கிடையாது, நிறைய கிரிஞ்சு வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து ஃபோல்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன், லிங்கா கிரியேட் பண்ணி. சோ இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோவா நான் போட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சோ எந்த நேரத்துல போதும்டா சாமி ஆள விடுறா அப்படின்ற மனநிலை எனக்கு வருதோ அந்த நேரத்துல இந்த வீடியோ சடனா கட் ஆயிரும். நான் சொல்லிட்டு கூட கட் பண்ணலாம். சம்டைம் இந்த வீடியோ அன்னோட்டிஸ்டா கூட அப்படியே கூட கட் ஆகி போகலாம். யாரும் நீங்க வந்து என்னைய தப்பா நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்றத இப்பயே டிஸ்க்ளைமர் பண்ணிடுறேன். மறந்துடாம என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. இல்ல பிடிக்கலன்னா சேனலை ரிப்போர்ட் ஆச்சும் பண்ணுங்கடா, ஏதாச்சும் பண்ணுங்கடா. ரைட்டு, ஓகே. மொதல் வீடியோ மங்களகரமா ஆரம்பிப்போம். என்ன வரப்போகுதோ. கருமண்டா, மங்களகரமான்னு சொன்னா இதுவாடா வரணும். என்னடா பண்றான் அவன்? இப்படியெல்லாம் லைக் வாங்கணுமாடா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அடுத்த வீடியோ வச்சு நல்ல வீடியோ வருதான்னு பார்ப்போம். ஆவரேஜ் 2K இப்படித்தான் இருப்பான். ஒழுங்கான விழிப்புணர்வு இருந்திருந்தா இப்படி ஒண்ணு வந்து பிறந்திருக்குமா? சோசியல் பதிவு இதெல்லாம் யாருக்கு புரியுமோ புரியட்டும், புரியாதவனுக்கு அப்படியே இருக்கட்டும். என்னடா சும்மா தலைய மட்டுமே ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஓகே, அப்போ இப்படி பண்ணாதான் ரீச் ஆகும் போல. சரி, ஏதாச்சும் ஒரு பாட்டை ஓட விட்டுக்கிட்டு நானும் தலையாடிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் எடிட்ல தூக்கி இருக்கு, நான் தானே எடிட் பண்ணணும். சரி, அடுத்த வீடியோ போயிட்டே இருப்போம். அடுத்தடுத்து 2 பெண்கள் ஓடி வராங்க. இன்னும் 2 பேருமே கட்டி பிடிக்கிறாங்க. நாளைக்கு சாக போன கிழமைக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கிழமையா இருந்தாலும் விட மாட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஃப்ரெண்டுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டோட பேரை கமெண்ட்ல போட்டு விடுங்க. அந்த பிள்ளைய விட மாட்டான், கிழமையை விட மாட்டான். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பனா தான் இருப்பான், அவனை டேக் பண்ணி விடுங்க. அப்பா, பார்த்த 3 வீடியோக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சிரிச்சிருச்சு, கொஞ்சம் நல்லபடியா போச்சு. அடுத்த வீடியோ போகும். என்னடா அது, ஸ்கூலுக்குள்ள சண்டை போடுறாங்க. இது ஒரு நார்மலான விஷயம். அவங்க மிஸ் ஆயிடுச்சா அடிச்சு போடுவாங்களோ. மிஸ் தான் அடி.
என்னடா கிளாஸ் ரூம்ல வச்சு மிஸ்ஸுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம 2K கிட்ட வளர்ந்துருக்கலாம் போல. இந்த மாதிரி சண்டை போடுறப்ப எங்க மிஸ் உள்ள வந்துச்சுன்னா இந்த மாதிரி சாஃப்டான லேடி எல்லாம் எங்க நான் படிக்கிறப்ப இருந்துச்சு. பூரா தூக்கி வச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, தூக்கி போட்டு. இவங்க என்னடா மிஸ்ஸுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ்ல இருந்து எல்லா சர்ப்ரைஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஆனா லைட்டா கிரிஞ்சு தான். என்ன பெரிய யோமாதிரி பேசிட்டு இருக்க? வாடா போறோம், வாடா போ, வாடா. என்னடா என்ன சொன்னா கேட்க மாட்டேன். அடுத்து என்ன வீடியோ பாப்போம். இந்த மண்ணுல இவன் யார் தெரியுமா? ஒரு மந்திரத்தை சொன்னா இங்க இருந்து அங்க போலான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போனான்ல, அவன் தான். என்ன சொல்றான்னு பாப்போம். இருந்து விண்ணுலகத்திற்கு ராக்கெட் அனுப்புறாரு. ஒரு பைசா கூட செலவில்லாம நம்மாலும் இந்த மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு ராக்கெட்டை அனுப்ப முடியும். மூலாதாரத்தில் ஒரு பைசா கூட செலவு பண்ணாம இங்க இருந்து விண்ணுலகத்துக்கு ராக்கெட் அனுப்ப முடியுமா? என்னெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இவனையும் நம்பி இத்தனை கூட்டங்கள் இருக்கும் போது உலகத்துல ஏன் கிரிஞ்சு பண்ண மாட்டாங்க? அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னமே லூசு மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான், நல்லா கான்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அவன் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பான். லபலபான்னு கிரிஞ்சு பண்றவெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்து உங்களது முதுகுத்தண்டு வழியாக அந்த வெப்பம் என்பது பயணம் செய்யும். என்னோட அனுபவம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் பகிர்கிறேன். இப்போ ஒரு இடி இடிச்சு மின்னல் வெட்டுன்னா அந்த மின்னலை எப்படி உங்களால் பார்க்க முடிகிறதோ, அந்த மின்னலை விட சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் வேகமாக மேல் ஏறுகிறது. மேலே ஏறி தலையில வந்து வெடிக்குது. இது ஒரு மாபெரும் மின்னல் அளவுக்கு ஆற்றல் மூலாதாரத்துல இருந்து இறங்குச்சுன்னா செத்து போயிருவோம் மூதேவி. என்னடா என்னென்னமோ கதை சொல்றேன், இதையும் நம்புறீங்க? இதெல்லாம் எல்லாத்துக்குமே சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி தியரி போட்டு ஃபார்முலா போட்டு எல்லாத்தையுமே பேப்பர் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரே ஒரு வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு நான் மேலோகம் போனேன், ராக்கெட் வர்றதுக்கு ஒரு பைசா கூட வேணாம்னு சொன்னா அதையும் நம்பிக்கிட்டு லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணிட்டு காசையும் கொடுக்குறாங்கடா. என்னடா நடக்குது? நம்மதான் தப்பான ஸ்ட்ரீம்ல போய்கிட்டு இருக்கோம் போல. ஒண்ணு ஃப்ராட் பண்ணணும், இல்ல கிரிஞ்சு பண்ணணும். அப்பதான் இந்த உலகத்துல வாழ முடியும். இந்த உலகம் சீக்கிரம் அழியணும்டா. As long as there is a concept of victors, the vanquished will also exist. இப்போ கிரிஞ்சுனாலே நம்ம நார்த் நண்பர்கள் இல்லாம கிடையவே கிடையாது. கிரிஞ்சுக்கு முன்னோடியே அவங்கதான், அவங்களோட வீடியோ தான் ஒண்ணு வந்திருக்கு. இது என்ன, இது இந்த வீடியோ யாருக்காச்சும் என்ன நடக்குது, இதோட ஸ்கிரிப்ட் என்ன, இதோட ஸ்கிரீன் பிளே என்ன அப்படின்னு டீகோட் பண்ணி கரெக்டா சொல்றவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். என் சேனல்ல உங்களுக்கே வித்துடுறேன், நீங்க கரெக்டா எனக்கு டீகோட் பண்ணி மட்டும் சொல்லுங்க. பாரு, நடந்து வராங்களா? காலை தடுக்கி விடுறது யாரு? அவன் தடுக்கி விடுறான். போயிட்டாளா? ரெண்டு பேரும் அறையிறாங்களா? இப்போ தடுக்கி விட்டது அவன். எதுக்கு தேவையில்லாம இந்த பிள்ளைய தடுக்கி விடணும்? திருப்பி எதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கணும்? அது கூட பரவாயில்ல. இந்த கருப்பு சட்டை போட்டவ என்ன பண்றான்னு பாரு. கைய எப்படி எடுத்துக்கிட்டா கண்ணா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க கூட, ஒரு பொம்மை செட்டு கூட வாங்க முடியாதா அவங்களால? யூகேஜி படிக்கிற குழந்தைங்க பண்ணுள்ள ஸ்கிட், இப்படி இடுப்புல வச்சுட்டு இப்படி ஆடும்ல, அதுவும் கூட அழகா நடிக்க வேண்டாம். ஷூட் பண்ண சொன்னா இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல 10 தடவை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அவ எந்திரிச்சு திருப்பி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு அழுகதான் வருது. பேசாம இந்த வீடியோவோட நிப்பாட்டிடலாமா? யாரு கூட வேணாலும் மோது, வடக்கு ரீல்ஸ் கூட மட்டும் மோதாத அப்படின்னு சும்மா தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோ என்ன? இல்ல எனக்கு புரியல, இந்த டிவி ஷோ ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க இல்ல, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? ஏன்னா கொடுக்குற சம்பளத்துக்கு மேலேயே எல்லாரும் சொல்லி வச்சப்ப நடிக்கிறாங்களே. ஒரு டான்ஸ் ஸ்டெப்ல ஒருத்தர் காலை தூக்கி இப்படி முன்னாடி வச்சுட்டாங்க, அது ஒரு ஸ்டெப் ஆன்றாங்க வான்றாங்க. நானும் எல்லா ஷோவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஜட்ஜஸ் எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணு எந்திரிச்சு தாவுறாங்க, இல்லைன்னா கிடம்பு உருண்டு அழுகுறாங்க. எதையுமே நார்மலாவே பண்ண மாட்டீங்களா? இந்த அம்மா இருக்கு பாருங்க, இந்த ஆக்ட்ரஸ் என்ன ராதா, எல்லா லாங்குவேஜ் ஷோஸ்லயும் ஜட்ஜா போயிருக்குப்பா. ஐயப்பா கிரிஞ்சு சார்.
அடுத்த வீடியோ என்னன்னு பார்ப்போம். तुम मुझे बहुत पसंद है. மாறு வேஷத்துல வராடா. ஓகே. என்னடா நடக்குது? இப்ப யாரு கூட சேர்ந்தாங்க? திருப்பி இந்த வீடியோ போடவா, போட்டு பார்க்கவா, இல்ல நீங்க பாக்குறீங்களா, இல்ல போட்டு பார்த்தா ஏதாச்சும் விடை கிடைக்குமா, இல்ல மேற்கொண்டு ஏதாச்சும் நம்மளுக்கு வேற மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்க திருப்பி ஒரே ஒரு தடவை போடுறேன் பாருங்க. முதல்ல ஒரு ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து வராங்க. அதுதான் எனக்கு புரிஞ்சு. तुम मुझे बहुत पसंद है. வேற பையன் நினைச்சு பேசிட்டு வராங்க. இவன் வேஷத்தை கலைக்கிறான். நியாயம். இப்ப இவனுக்கு 2 பேர் யாருன்னே தெரியல. இவனுக்கு சரி ஓகே, ஒன்னும் புரியல. ஓ இல்ல தெரியல, புரியல. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. அந்த பொண்ணு உடனே இங்க இருக்கு. இப்ப இவங்க 2 இப்ப கடைசியில அந்த கருப்பு சட்டை மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கான். யாரோட ஜோடி இது? இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு வீடியோ எடுக்கிறப்ப இவங்க வேற டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஒரு சோடா குடிச்சிட்டோம்னு இன்னும் அந்த வீடியோவோட தாக்கம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அடுத்த வீடியோ பார்ப்போம். ஒருத்தர் வந்து கல்யாணம் ப்ரப்போஸ் பண்றான். அவ வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்னு தெரிஞ்சோடனே பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு போயிட்டாயா, மானம் கெட்ட வேண்டாம், அவளும் போயிட்டாடா. இன்னும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. கியூல நிக்கிறாங்களா டோக்கன் போட்டு. இவனும் போயிட்டான். இந்த சைட்ல இருந்து ஒருத்தர் வரான், அவனை விட்டுட்டு போயிட்டான். போச்சு, ரிவெஞ்ச் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய வரலாறு அஜித். இவங்க 28 வருஷமா வீல் சேர்ல வந்துட்டு திடீர்னு எந்திரிச்சு எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுக்க போறாங்க. இப்ப வந்து பணத்தை நீட்டினோன்னு எல்லாரும் வந்துருவாங்க திருப்பி. அதானே இவங்க வந்து அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஹோல்ட் a second. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிளே கூட்டிட்டு போனால அவனும் இந்த குரூப்ல வந்து நிக்கான். இந்த கண்டென்ட் யோசிக்கிற மூளைகள்லாம் என் கையில கிடைச்சா அவன் அப்படி. அடுத்த வீடியோக்கு போயிடுறேன். அதான் என்னோட சேஃப்டிக்கு நல்லது. ஹெல்த் ஹசார்டா இருக்குப்பா. பசுமாட்டின் பின்புறத்தில் மகாலட்சுமி தாயார் வசிக்கிறார். இது போட்டா நிறைய பேருக்கு மனசு புண்படும். ஆனா நம்மளால போடாம இருக்க முடியல. இதுக்கு மேல நான் எனக்கு மைண்டுக்குள்ள நிறைய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கேள்விகள் எல்லாம் நான் இங்க கேட்டேன் அப்படின்னா என் சேனலை க்ளோஸ் பண்ணி விட்டுருவீங்க. கேட்டா நீயா நானால ஒரு அம்மா வந்து பேசுங்க இருக்கா, பசுமாட்டின் கோமியத்துல இருந்து எல்லா நோய்க்கும் மருந்து தயாரிக்கலாம் பேசினாங்கல்ல, அந்த குரூப் வைங்க. அதனாலதான் எந்த மிருகத்துக்குமே கழிவுங்கிறது சுத்தமானது கிடையாது. ஆனா பசுமாட்டுக்கு மட்டும் மகாபாரதத்துல எல்லா அனிமலுக்குமே கழிவு வந்து கெட்டதுதான்ப்பா. என்னப்பா ஏன்ப்பா என்னத்தையாச்சும் பேசாதீங்கப்பா. அப்பா டென்ஷன் ஆகுது. இவ்வளவு நேரம் கூட ஒரு கிரிஞ்சு மோடு ஃபன் மோட்ல இருந்து இதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகுது நம்மளுக்கு. அடுத்த வீடியோ பார்ப்போம். ஒரு சில பக்கத்துல ஆயிடுச்சு எனக்கு. ஆத்தாடி இதெல்லாம் எப்படா வீட்டுல வச்சு சமாளிக்கிறாங்க அம்மா. என்ன சொல்றதுன்னு தெரியல.
நேரம் ஆக ஆக லைட்டா தொண்டையை கவ்வுது. அவ்வளவுதான், என்னோட கிரிஞ்சு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 வீடியோவாச்சும் தாண்ட முடியுமான்னு பாக்குறேன். அடுத்து பசிச்சா சாப்பிடு, பஞ்சாயத்துனா திருச்சிக்காரனை கூப்பிடு, இதுதான் நம்ம கணக்கு. பசிச்சா சாப்பிடு, பஞ்சாயத்துனா திருச்சிக்காரனை கூப்பிடு. அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அவேர்னஸ் இல்லாதனாலதான் இப்படி பல பேர் உலகத்துல பிறந்து நடமாடுறாங்க. எதுக்கான அவேர்னஸ் அப்படின்றது புரிஞ்சுக்க, புரிஞ்சவன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்க. जय श्री कृष्णा, जय श्री कृष्णा, जय श्री कृष्णा, जय मम्मी क्या हुआ? मम्मी क्या हुआ? हाँ साहब, अंकल हाँ क्या हुआ? अंकल वहाँ मेरी माँ को सामने काट दिया। तेरी मम्मी को साफ काट दिया तो तू उसे डॉक्टर के पास लेके जा, मेरे पास क्यों आ रहा है? चल जा यहाँ से। मम्मी क्या हुआ? मम्मी क्या हुआ? அந்த அங்கிள் கரெக்டா சொல்றாப்புல. என்ன சொல்றாப்புன்னா, அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னா தூக்கி ஆஸ்பத்திரிக்கு போடா, எதுக்குடா ஏன்ட்ட வர்றா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போன் நோண்ட ஆரம்பிச்சாரு. எப்படி அட்லீஸ்ட் போய் ஹெல்ப் ஆச்சும் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. பாம்பு கடிச்சா ஏன்ட்ட பண்றாரு, ஆஸ்பத்திரி கூட்டு போகடா அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன் அழுதுகிட்டே போய் என்ன பண்றான், अरे बेटा, मम्मी तुम ठीक हो गई? हाँ बेटा, मैं ठीक हो गई। जय कृष्णा। இது ஒரு கண்டென்ட். இதை உட்காந்து நான் வேற ரியாக்ட் பண்ணணும். ஆனா இவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, ஒரே கண்டென்ட் வச்சுக்கிட்டு எவ்வளவு இதுதான், இதே கண்டென்ட் தான். ஏதாச்சும் ஒரு மிருகம் வந்து தாக்கும், கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி உடனே உயிர் பழத்துருவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்னு எதுக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. எனக்கு இந்த வீடியோலயே ஒரு டவுட் இருக்கு. இவங்க கணக்குப்படி பார்த்தா பாம்பு கூட ஒரு தெய்வம் தானே, கரெக்ட் தானே? இத சொன்னா நம்மள வந்து மனசு புண்படுத்துன்னு சண்டைக்கு வருவானுங்க. தலை வலிக்குது, என்னால தாங்க முடியல, எதையாச்சும் தூக்கி போட்டு உடச்சிடலாம் போல இருக்கு. மறந்துடாம இந்த எவ்வளவு கஷ்டப்படுறேனே, ஏதாவது பண்ணலாம்ல. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு லாஸ்டா ஒரு வீடியோ நான் போடுறேன், அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணல, நீங்களே ரியாக்ட் பண்ணிக்கோங்க. என்னை வரைக்கும் எத்தனையோ பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, ஆனா எனக்கு யாரையுமே பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா. பட்டம் நெருங்கி இன்பத்தூடி கொடுத்தாய், சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய்.